Hi friends, welcome back to the Indian Cafe YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பதில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா பட்டா வந்து எப்படி ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து இந்த क्वेश्चंस வந்து WhatsApp and Instagramல கேட்டிருக்கீங்க. அதாவது bro என்னோட பட்டா என்னோட லேண்ட்ல வந்து பட்டா வந்து தெரியல, பட்டா நம்பர் தெரியல, சர்வே நம்பர் எதுவுமே தெரியல. ஆனா நான் வந்து பட்டா வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமா பண்ண முடியும். உங்களுக்கான லேண்ட் பட்டாவை நீங்க வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து உங்களுடைய பட்டா நம்பர் தேவை கிடையாது, சர்வே நம்பர் தேவை கிடையாது. இது வந்து எப்படி பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா இ-சேவை மையம் சம்பந்தமான தகவலா இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர திட்டங்களா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய திட்டங்களா இருக்கட்டும், இதா இருந்தாலும் நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி புது வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, இன்றைக்கி வந்து எப்படி வந்து பட்டா வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு பட்டா நம்பர் அண்ட் சர்வே நம்பர் எதுவுமே தேவை கிடையாது. வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா eservice.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டான லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்கன்னு இருக்கும். உங்களுடைய மாவட்டம், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வில்லேஜா இல்லை சிட்டியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து வில்லேஜ்னா வில்லேஜ் கொடுத்துக்கோங்க, சிட்டினா சிட்டி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வட்டம் கேட்கும், அதாவது உங்களுடைய தாலுக்கா, நீங்கள் வந்து எந்த தாலுக்காவாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமம், நீங்கள் வந்து கிராமம்னா கிராமப்புறத்தை சூஸ் பண்ணியிருப்பீங்க, நகரம்னா நகரத்தை சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு ஊரை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி அதில் உள்ள பட்டா நம்பர் வந்து பட்டா இல்லாமல் நம்பர் இல்லாமல் எப்படி வந்து பட்டா வந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுகாவெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து பட்டா என்ன, புல என்னன்னா சர்வே நம்பரு, பெயர் வரையாக தேர்ந்தெடுத்தல் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து எதை கிளிக் பண்ணேன்னா பட்டா நம்பர் மேபி உங்கள்கிட்ட இருந்தால் இந்த பட்டா நம்பரை கிளிக் பண்ணுங்கள். அப்படி சர்வே நம்பர் இருந்தால் சர்வே நம்பர் கிளிக் பண்ணுங்கள். ரெண்டுமே எனக்கு வந்து தெரியலை, மறந்து போச்சு இல்லை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்று கவலையே வேணாம். பெயர் வரையாக தேடுதல்னு சொல்லிட்டு இருக்கோம், மூணாவது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பட்டாவில் யார் பேர் இருக்கோ, அதாவது உங்களுடைய பேர் போடக்கூடாது, உங்களுடைய அப்பா பேர் இருந்தால் உங்கள் அப்பா பேர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய தாத்தா பாட்டி பேர் இருந்தால் அவங்க பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 லெட்டரில் மட்டும் போடணும். அது வந்து தமிழில் போட சொல்லியிருக்காங்க. 3 எழுத்து மட்டும் தமிழில் உள்ளிடுகன்னு இருக்கும். உங்களுடைய லேப்டாப் அண்டு மொபைலில் வந்து தமிழ் கீபோர்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கீபோர்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் தமிழில் வந்து வரும். அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகாது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எரர் காமிக்கும். அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த பேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் கொடுத்த பேர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது. இதில் வந்து உங்களுடைய சர்வே நம்பர் ஒன்றுனா செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பட்டா என்ன இதுதான், அது வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டா வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் நேரடியாக. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பட்டா வந்து பார்த்தீங்கன்னா பட்டா நம்பர் இல்லாமல் சர்வே நம்பர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா எண் நம்பர் இருக்கும். அதை ஒன்று நீங்கள் வந்து உங்களோட தானு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய அப்பா பேர் எல்லாமே கரெக்டாக இருந்தது, உரிமையாளர் பேர் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய்ட்டு அந்த தாலுகா ஆஃபீஸு அந்த வருவாய்த்துறையில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா இ-சேவை மையத்தில் கூட இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, இ-சேவை மையத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் வீட்டில் இல்லாதவங்க இதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுட்டு நெட் சென்டருக்கு பக்கத்தில் இருக்க நெட் சென்டர் கூட அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா கூட அவங்க வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். பட்டா வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆன்லைனில் வந்து பட்டா டெவலப் பண்ண தெரியாங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் ஒரு 19 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.